12வது எபிசோட்ல சங்கு மொத்த ஷேடோ ஆர்மியும் கூட்டிட்டு ஒரே செகண்ட்ல ஜேஜோ ஐலாண்ட்ல போய் இறங்கிடுறான். அடிபட்டு அரை உசுர்ல இருக்கிற எல்லா எஸ்ராங் ஹண்டர்ஸ்க்கும் இன்வென்ட்ல இருந்து ஹீலிங் போஷன் எடுத்து கொடுக்குறான். அவங்களும் என்னடா இது அதிசயமா இருக்குன்னு ஆச்சரியத்தோட பாத்துக்கிட்டு இருக்க. ஹேச்சாக்காக்கும் கொடுத்து பாப்பான். ஆனா அவளுக்கு ஆன்டி கிங் கிட்ட வாங்கின அடியில எது கொடுத்தாலும் வேலை செய்ய மாட்டேங்குது. இங்க நடக்கிறத பூரா லைவ்ல பாத்துக்கிட்டு இருக்கும் போதே சிக்னல் டக்குன்னு கட் ஆயிடுது. அப்பதான் எல்லாம் அவனுக்கும் தெரியுது கோட்டோட ஹார்ட் பீட் நின்றுச்சுன்னு. அவ்வளவு பெரிய ஃபைட்டர் லெவல் ஹண்டரே கொண்டுடுச்சு. நம்மளாம் ஏமாத்திரம்னு மிச்சவனுங்க நினைச்சிட்டு இருக்க. ஆன்டி கிங் நேரா வந்து நம்ம சங்க சண்டைக்கு கூப்பிடுது. திரும்பவும் கனெக்ஷன் கிடைக்க மொத்த உலகமும் இவனுங்க சண்டையை தான் பார்த்துட்டு இருக்கானுங்க. ஒரே குத்து அவ்வளவுதான் சங்கு செத்துட்டான்னு பார்த்தா வெத்தலை பாக்கு போட்ட மாதிரி ரத்தத்தை துப்பிட்டு தக்காளி தவடாலே அவனுக்கு கொடுப்பான் பாரு. கிங் கதி கலங்கி போயிடுறான். ரெண்டு பேரும் மாறி மாறி மூஞ்சு முகரன்னு அடிக்க அதுல உருவாக்குற மேஜிக் வேவ்ஸை வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்க ஏராங் ஹண்டராலே தாக்கு பிடிக்க முடியல. ஒரு கட்டத்துல சங்கு வாடாயம் கருப்பட்டின்னு மூஞ்சிலே ஒன்று கொடுப்பான். ஆனா இவனை விட்டு வச்சா உசுருக்கு ஆபத்துன்னு விச நாக்கு வச்சு கண்ணத்திலே ஒரு கோடு போட அதுக்கப்புறம் நம்ம பையனால ஒரு இன்ச் கூட அசைய முடியல. அவ்வளவுதான் அவனை முடிச்சு விட்டுலான்னு கொல்ல வரும்போது கரெக்டா டோட்டல் ஹீலிங்கை வச்சு விஷத்தை முடிச்சிடறான். ஒரு எறும்புக்கு இவ்வளவு குறும்பு இருக்க கூடாதுன்னு ரெண்டு கத்தியை எடுத்து விரட்டி விரட்டி வேட்டையாடுவான் பாரு. இந்த ஆரவை பார்த்து அதை பயந்து ஓடுறதுக்கு முன்னாடி கை காலை எல்லாத்தையும் வெட்டி கண்டம் பண்ணி உட்கார வச்சிடறான். கடைசியா வேற வழி இல்லைன்னு ஆன்டி கிங் மொத்த ஆன்டி மான்ஸ்டரையும் இறக்க நம்ம பைய கிட்ட இருக்க ஷேடோ மான்ஸ்டர் எல்லாம் சொம்பையா ஒவ்வொருத்தனும் வெறி கொண்டு வேட்டையாடுறானுங்க. கடைசியா ஆன்டி கிங் அடக்கம் பண்ணிட்டு திரும்ப ஹேச்சா கிட்டே வந்தா அவளுக்கு அம்மாக்கு கொடுத்த ஹீலிங் போஷனை கொடுத்தா கூட வேலை செய்ய மாட்டேங்குது. நெக்ஸ்ட் எபிசோட பார்க்க மறக்காம நம்ம சேனல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.